ஹலோ கைஸ், வெல்கம் டு எக்ஸ்பர்டைசர் அகாடமி தமிழ். இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து ஹவு டு பில்ட் அண்ட் AutoCAD plugin. AutoCADல plugin எப்படி டெவலப் பண்ணுறது, அதோட கண்டினியூஸ் லெசன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த செகண்ட் சாப்டர் இது, செகண்ட் லெசன் இது. ஸோ இதில் வந்து எப்படி என்ன பண்ண போகிறோம்னா, AutoCAD விண்டோ அதை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ நம்ம ஆப்ஜெக்ட் ஹைராக்கி அப்படின்னு சொல்லிட்டு AutoCAD pluginoட பேசிக்ஸில் we have seen some details. ஸோ அதை குயிக்காக ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அதில் வந்து அப்ளிகேஷன் சர்வீசஸ் அப்படின்னு ஒரு செக்மெண்ட் இருக்குது. ஸோ அந்த செக்மெண்ட்டை தான் இப்போ நம்ம யூஸ் பண்ணி AutoCADோட விண்டோ வந்து நம்ம இப்போ ஆல்டர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை குயிக்காக பார்த்தோம்னா, குயிக்காக ஒரு சில விஷயத்தை நான் ரன் த்ரூ பண்ணுறேன். இந்த ரெஃபரன்சஸ். ஸோ ரெஃபரன்சஸ் என்ன அப்படின்னா, நம்ம வந்து இந்த அப்ளிகேஷனில் வந்து சில லைப்ரரிஸ் ஆட் பண்ணுவோம், சில டிஎல் ஃபைல்ஸ் ஆட் பண்ணுவோம். அதை வந்து இங்கே யூசிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வந்து நம்ம ஆட் பண்ணுவோம். ஸோ இது வந்து நான் ஏற்கனவே ப்ரீவியஸ் லெசன்லையும் சொல்லியிருந்தேன், ஹவு டு மேனேஜ் தீஸ் ரெஃபரன்சஸ்ன்னு சொல்லியிருந்தேன். ஸோ இதை பற்றி குயிக்காக ஒரு சின்ன ரீகேப். ஸோ அதை பற்றி பார்ப்போம். ஸோ என்ன ஆகும்னா, இப்போ நம்ம இந்த மாரி ரெஃபரன்சஸ் என்ன அப்படின்னா ஒரு டிஎல்எல் ஃபைல். அந்த டிஎல்எல் ஃபைலுக்குள்ளார இப்போ நம்ம எப்படி இந்த ஹலோ வேர்ல்ட் ஃபங்க்ஷன் இருக்கோ, இதேமாரி அதுக்குள்ளார நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து சில ஒர்க்கை பண்ணும். லெட்ஸ் சே a + b என்ன, a - b என்ன, a² என்ன, அந்தமாரி ஏதாவது ஃபார்முலாஸ் எல்லாம் இருக்கும். ஸோ இப்போ இந்த ரெஃபரன்சஸ் வந்து எப்படி ஆட் ஆகும் அப்படின்னா ரெண்டு விதமாக இருக்குது. ஒன்று வந்து ஆட் ரெஃபரன்சஸில் போயிட்டு இதில் ஃப்ரேம் ஒர்க்குள்ளார போனீங்கன்னா உங்கள் விண்டோஸ் ரெஃபரன்சஸ் எல்லாமே இருக்கும். இதில் மைக்ரோசாஃப்ட் இது. ஸோ இந்த லைப்ரரிஸ் எது வேணாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதர் தென் தட் நீங்கள் ப்ரௌஸ் போய் உங்களுக்கு தேவையான ரெஃபரன்ஸ் ஏதாவது ஃபோல்டர் இருந்துச்சுன்னா அதை கிராப் பண்ணிக்கலாம். அப்புறம் காம் ரெஃபரன்சஸ். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் ஒன்று. செகண்ட் ஆப்ஷன் வந்து நியூகட். நியூகட் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு சர்வீஸ், மைக்ரோசாஃப்ட் சர்வீஸ் இது. ஸோ இதில் வந்து நீங்கள் உங்களோட ரெஃபரன்சஸ், நிறைய டெவலப்பர்ஸ் வந்து அவங்களோட லைப்ரரிஸ் வந்து இதில் பப்ளிஷ் பண்ணுவாங்க. அந்த லைப்ரரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் இதில் டைரெக்டாக நீங்கள் எடுத்து உங்களோட ப்ராஜெக்டில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ லெட்ஸ் சே இப்போ எனக்கு வந்து நோடோட ரெஃபரன்ஸ் எனக்கு ஒன்று வேணும், ஒரு லைப்ரரி ஒன்று வேணும் அப்படின்னா அதை போட்டோன்னா எனக்கு நோட் பேஸ்டு லைப்ரரிஸ் எல்லாமே எனக்கு லிஸ்ட் ஆகும். அதேமாரி SQLite எனக்கு வேணும், இல்லை வந்து SQL வேணும். ஸோ அந்தமாரி ஏதாவது ஒரு பர்டிகுலர் லைப்ரரி எனக்கு வேணும்னா அது வந்து எனக்கு அங்கே கிடைக்கும். ஸோ இப்போ அந்த கிடச்சிருச்சுன்னா அதை இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா அது உங்கள் ப்ராஜெக்டில் ஆட் ஆகிடும். அண்ட் எனி டைம் அதில் வந்து புதுசாக ஒரு அப்டேட்ஸ் வந்தாலும் நீங்கள் அதை ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம் நியூகட்லேருந்து. ஓகே, ஸோ இந்த லைப்ரரிஸ் அதேமாரி நான் என்ன பண்ணுவேன்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் இயரில் ஒரு ப்ராஜெக்ட் நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த லைப்ரரிஸ் எல்லாமே, இந்த வெண்டரோட லைப்ரரிஸ் எல்லாமே வந்து நான் ஆர்கைவ் பண்ணி வச்சுருவேன். ஸோ நாளைக்கு ஒரு வேளை வந்து பழைய ப்ராஜெக்ட்ஸில் ஒர்க் பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சு அப்படின்னா நம்ம பழைய லைப்ரரிஸ் போய் தேடிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஸோ அது எப்போவுமே ஹேண்டியாக இருக்கும். ஸோ அதனால் அது நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்டில் காமிச்சேன். ஸோ அந்தமாரி ஆர்கைவ் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, ஸோ இப்போ வந்து லெட்ஸ் கெட் டு த கரண்ட் லெசன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இந்த ரெஃபரன்சஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிறோம், எது தேவையோ அதை ஆட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த மேலே இருக்கிற இந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷனை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு AutoCAD கமாண்டும் நீங்கள் ரைட் பண்ணுறப்ப இந்த பேசிக்ஸ், இது எல்லாமே பேசிக்ஸ். ஸோ இதை நம்ம எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு நேம் வந்து செட் வின் கொடுக்குறேன், செட் விண்டோஸ். ஸோ இந்த கிளாஸ் நேம் வந்து செட் வின் கொடுக்குறேன். ஸோ இது ரெண்டும் இருக்கட்டும். ஸோ இது வந்து பேசிக்காக வந்து நம்ம எடிட்டரில் வந்து நம்ம இந்த ஃபுல்லாக அந்த ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம ஏதாவது பிரிண்ட் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் சே இப்போ வந்து your windows is set. ஸோ சும்மா ஒரு பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் ரன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒன்று கமாண்ட் லைனில் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் ஐட்டம் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து இதில் ரெண்டு விஷயம் பண்ணுறோம். ஒன்று வந்து விண்டோ சைஸு, இன்னொன்று விண்டோ பொசிஷன். ஸோ விண்டோ வந்து AutoCAD விண்டோவை எந்த பொசிஷனில் வைக்கணும் அண்ட் சைஸ் வந்து என்ன சைஸில் வைக்கணும் அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பொசிஷனுக்கான ஐட்டம் எழுதுவோம். ஸோ இப்போ வந்து நான் டாக்குமெண்ட் வேணால் நம்ம ஆக்சுவலி சிஸ்டம் டாட் ஒரு பாயிண்ட் ஒன்று எடுக்கணும், அந்த எந்த லொக்கேஷனில் விண்டோ வைக்க போகிறோம் அப்படின்ற பாயிண்ட். ஸோ அதுக்கு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு கமெண்ட் ஒன்று போட்டுக்கலாம், பொசிஷன் ஆஃப் த விண்டோ. ஸோ இது வந்து சிஸ்டம் டாட் விண்டோஸ் டாட் பாயிண்ட். ஸோ இதில் ஒரு விஷயம் என்னென்னா, இந்த பாயிண்ட் வந்து சிஸ்டம் டாட் drawing விண்டோஸ், ஐ திங்க் இட்ஸ் கால்ட் சிஸ்டம் டாட் drawing டாட் பாயிண்ட். அதுலேயும் வந்து இந்த பாயிண்ட் இருக்கும். ஸோ வேற ஒரு பாயிண்ட் அது. ஸோ அதனால் இந்த பர்டிகுலர் பாயிண்ட் தான் நம்மளுக்கு தேவை. ஓகே, ஸோ இதுக்கு வந்து ஒரு நேம் நம்ம ஒன்று கொடுக்கலாம் இந்த வேரியபிளுக்கு. pt equal to new system window dot point, லொக்கேஷன் வந்து 0,0. ஓகே, அது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட் வந்து இந்த பாயிண்ட் வந்து நம்ம AutoCADல நம்ம செட் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து autodesk டாட் AutoCAD
application services, application, main window, so that is the overall application window. அப்புறம் device independent location equal to pt. ஓகே, ஸோ பொசிஷன் செட் பண்ணியாச்சு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சைஸ், விண்டோவோட சைஸு. ஸோ இதுக்கு அதே தான், சிஸ்டம் டாட் விண்டோ டாட் சைஸ். ஸோ சைஸ் ஃபார் விண்டோஸ், system dot window dot point, sorry this time size. So we'll give it a name. So இதுக்கு size நம்ம கொடுப்போம், window size, new system dot window dot size. Size வந்து 700 by 700, சும்மா just a neat random size, your choice. அதே தான், மேலே இருக்கிற அதே லைன் நம்ம அப்படியே திரும்ப யூஸ் பண்ண போகிறோம். Autodesk dot AutoCAD, application services, application, main window. இப்போ வந்து device independent size equal to size. Okay, that's it guys. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், ஸோ பொசிஷன் செட் பண்ணியாச்சு. அடுத்த விண்டோஸ். இப்போ நம்ம AutoCAD ஸ்டார்ட் பண்ணிட்டு ப்ரோக்ராமை பில்ட் பண்ணலாம், இந்த ப்ராஜெக்டை. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இப்போ வந்து நம்ம இதை ரைட் கிளிக் பண்ணி ரீபில்ட் பண்ணுறோம். ஸோ மேக் ஷூர் தட் இட் சேஸ் ரீபில்ட் சக்ஸஸ்ஃபுல் ஆர் பில்ட் சக்ஸஸ்ஃபுல். அப்புறம் வந்து எரர் லிஸ்ட்லேயும் அவுட்புட்லேயும் வந்து எந்த இஷ்யூஸும் இல்லை, விச் இஸ் ஆல் குட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், AutoCAD வர போகிறோம், விண்டோஸை மேக்ஸிமைஸ் பண்ணிக்கிறோம். இப்போ நெட்லோட் கமாண்ட் போகிறோம். அதில் வந்து நம்ம அப்ளிகேஷன் நோட் பண்ணுறோம். டைம் செக் பண்ணிக்கோங்க, பில்ட் கரெக்டான பில்டு தான்ட்டு. ஓப்பன், ஆல்வேஸ் லோட். ஸோ இப்போ வந்து செட் வின். ஸோ பார்த்தீங்கன்னா விண்டோ ரீசைஸ் ஆகிடுச்சு, ஒரு கார்னருக்கு போயிடுச்சு. இப்போ மேக்ஸிமைஸ் பண்ணுறோம், திரும்ப வந்து செட் வின் போடுறோம். செட் கோஸ் டு தட் கார்னர். ஓகேவா? ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் லெசன் கைஸ். நான் இன்னும் கொஞ்சம் வீடியோஸ் ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு அதேமாரி எது யூ வாண்ட் டு சீன்றது சொல்லுங்கள். சப்அசெம்பிளி கம்போசரா, இல்லை சிவில் 3Dயா, AutoCAD-ஆ, இல்லை AutoCAD டுட்டோரியல்ஸ், டெவலப்மெண்ட் டுட்டோரியல்ஸா, எதுன்னு சொல்லுங்கள். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணி நான் ஐல் கிவ் சம் லெசன்ஸ். ஓகே, தேங்க்ஸ் கைஸ்.